பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடியவருடைய சதவிகிதம் அது 50% ஆக்கணுமா. நல்ல உயர்ந்த நோக்கம்தான். பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடியவருடைய சதவிகிதம் 50% ஆகணுன்றது நல்ல யோசனை. ஒரு விவாதத்தில் நான் சொன்னேன், கல்வியை பற்றி இந்த அளவுக்கு பிஜேபி காரங்களுக்கு அக்கறை இருக்குல்ல, மோடிக்கு அக்கறை இருக்குல்ல, நாங்க ஒரு டிப்ஸ் சொல்றோம், அதை கொண்டு போய் மோடி கிட்ட சொல்லுங்கன்னு. அப்படி ஆண்டது, அவர் ஆண்டது, இவர் ஆண்டது எல்லாம் இவ்வளவு இருக்கு. இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால குப்புற விழுந்துட்டோம், எந்திரிக்கவே முடியல, யாராவது தூக்கி விடுங்கன்னு கத்துறாங்க பாருங்க. அந்த திராவிடம் ஆண்ட தமிழ்நாட்டினுடைய ஜிஆர் ரேஷியோ 51.4%. தீபா சின்ஹா என்ற ஒரு ஆய்வறிஞர், தயவு கூர்ந்து அனைவரும் ஆழமா கவனிக்கணும். தீபா சின்ஹா என்ற ஒரு ஆய்வறிஞர், அந்த அம்மாவோட வேலை என்னன்னா இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்தியாவினுடைய சுகாதார கட்டமைப்பை ஆய்வு செய்வது. அவங்க எழுதுறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தேன், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிரம்பி இருந்தது. சில ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு போய் பேட்டி எடுக்க போனா யாரையும் பேட்டி எடுக்க முடியல. ஏன் பேட்டி எடுக்க முடியலன்னு கேட்டா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. நோயாளிகள் வராங்க, அவங்களுக்கு டோக்கன் தராங்க, மருத்துவரை பார்க்குறாங்க. ஒரு 2 பேரை பிடிச்சி கேட்டேன், இவ்வளோ நல்ல மருத்துவம் கிடைக்கிறே, காசான்னு கேட்டாங்களாம். அதற்கு அவங்க சொன்னாங்களாம், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனைத்தும் இலவசம். இந்த தீபா சின்ஹா என்ற ஆய்வறிஞர் அப்படியே போறாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போறாங்க. பாவம் அந்த அம்மா கேரளாக்கோ இல்லை ஆந்திராக்கோ போயிருந்தா பரவாயில்ல, உத்தரப்பிரதேசத்துக்கு போறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பாலான நேரங்களில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூடியே இருந்தது என்று தீபா சின்ஹா பதிவு செய்கிறார். அந்த இடத்தில் அமர்த்தியாஸ் என்னும் ஜீன்ட்ரீஸும் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். பொது சுகாதார கட்டமைப்பிலும் மருத்துவத்திலும் இலவச மருத்துவத்தை தருவதிலும் இந்தியாவில் முதலிடமாக இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா அல்ல, ராஜஸ்தான் அல்ல, பிஜேபி ஆளும் உத்தரப்பிரதேசம் அல்ல, பிஜேபி ஆளும் பீகார் அல்ல, மோடி ஆண்ட குஜராத் அல்ல, திராவிடம் ஆண்ட தமிழ்நாடு தான் இந்த வரிசையிலே முதல் மாநிலமாக இருக்கிறது. பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடியவருடைய சதவிகிதம் அது 50% ஆக்கணுமா. நல்ல உயர்ந்த நோக்கம்தான். பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடியவருடைய சதவிகிதம் 50% ஆகணுன்றது நல்ல யோசனை. ஒரு விவாதத்தில் நான் சொன்னேன், கல்வியை பற்றி இந்த அளவுக்கு பிஜேபி காரங்களுக்கு அக்கறை இருக்குல்ல, மோடிக்கு அக்கறை இருக்குல்ல, நாங்க ஒரு டிப்ஸ் சொல்றோம், அதை கொண்டு போய் மோடி கிட்ட சொல்லுங்கன்னு. அது என்ன, மோடி ஆண்டது, அவர் ஆண்டது, இவர் ஆண்டது எல்லாம் இவ்வளவு இருக்கு. இந்த திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தால குப்புற விழுந்துட்டோம், எந்திரிக்கவே முடியல, யாராவது தூக்கி விடுங்கன்னு கத்துறாங்க பாருங்க. அந்த திராவிடம் ஆண்ட தமிழ்நாட்டினுடைய ஜிஆர் ரேஷியோ 51.4%. இதை பெற்று தந்தது, இதற்கு அடிப்படையாக அமைந்தது எது என்று சொன்னால், திராவிடம் என்பது அனைவருக்குமான கல்வியை பறைசாற்றுவது. நல்லா போய் பாருங்க, 5 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கும், 2 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு அரசு ஆரம்ப பள்ளி இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த திராவிடம் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா, படிக்க வாங்கயான்னு கெஞ்சிச்சு. இந்த திராவிட மாடலுக்கும் ஆரிய பிஜேபி மோடி மாடலுக்கும் ஒரே வித்தியாசம் தான். எப்படியாவது படிக்க வாங்க நம்மை பார்த்து கெஞ்சி கூத்தாடி படிக்க வர வைத்தது திராவிட மாடல். நீ எல்லாம் ஏண்டா படிக்க வரனே தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பது ஆரிய மோடி பிஜேபி மாடல். படிக்க வராதன்றாயா. ஆனால் இந்த திராவிட மாடல் எல்லாத்தையும் தரும், இலவசமா தரும், ஃப்ரீயா தரும், நீ படிச்சா மட்டும் போதும். சொந்த தந்தை சொல்லுவார்ல பிள்ளைய பார்த்து, இப்ப பாப்பா வீட்டு பிள்ளைனா என்ன சொல்லுவாங்க, அப்பா மாதிரி படிடான்னு வாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாரும் யோசிச்சு பாருங்க. முதல் தலைமுறையா படிக்க வரீங்க அம்மாமார்கள், தாய்மார்கள்லாம் இருக்குங்க. இவங்களோட அதிகபட்ச லட்சியம் என்ன தெரியுமா, பொம்பளை பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, அம்மா மாதிரி கஷ்டப்படுறாத, எப்படியாவது படிச்சிருன்னு சொல்லுவீங்களா? அப்பா சொல்லுவாரு, அப்பா மாதிரி ஆயிடாதம்மா, எப்படியாவது படிச்சிருமா, கூலி தொழிலாளியா இருப்பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணு, எப்படியாவது படி, கடன் வாங்கி படிக்க வைக்கிறேன்னு. இதையெல்லாம் உருவாக்குவதற்காக திராவிட மாடல், கலைஞருடைய ஆட்சி, அண்ணாவுடைய ஆட்சி, இன்னும் சொல்ல போனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி என்று தொடர்ந்து இந்த திராவிட ஆட்சி எல்லாம் தரும். இலவசமாக புத்தகம் தருகிறோம். வர்றதுக்கு சிரமமா இருக்கா, இலவச பஸ் பாஸ், பொம்பளை பிள்ளைங்களுக்கு இலவச சைக்கிள் தரோம், படிக்கவா. எல்லாத்துக்கும் மேல பணக்கார வீட்டு பிள்ளை லேப்டாப் வச்சிருக்கா, உங்களுக்கும் இலவச மடிக்கணினி தரோம், படிக்கவா. இது அனைத்திற்கும் மேலாக இந்த திராவிடம் என்ன செய்தது என்று சொன்னால்,
மேலத்தெரு வழியாக செருப்பு போட்டு ஒருத்தன் போறானா நம்ம பிள்ளை ஏக்கமா பார்க்கும். நீ ஏன்டா அவன் செருப்பு போட்டு போறதை ஏக்கமா பாக்குற? ஷூ தரம் இலவசமா, நீ ஸ்கூலுக்கு வந்து மிடுக்கா படி என்று நம் பிள்ளைகளை படிக்க அழைத்தது திராவிட மாடல். சாதாரண வளர்ச்சி கிடையாது. குஜராத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்களேன், உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பார்த்துட்டு வாங்களேன். பொது சுகாதார கட்டமைப்பை முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. இதெல்லாம் போற போக்கில் நான் அடிச்சு விட்டு போல, அது தீக்காக்காரவங்க அடிச்சு விட முடியாது. நாளைக்கே தப்பான தகவல் சொன்னா கேள்வி கேட்பாங்க, எதுக்குமா தப்பா சொன்னேன்னு. 2 பொருளாதார அறிஞர்கள், ஜீன் ட்ரீஸ் என்பவரும் நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென், உங்க எல்லாருக்குமே அமர்த்தியா சென்னை தெரிந்திருக்கும். இந்த 2 பொருளாதார அறிஞர்களும் ஒரு புத்தகம் எழுதுறாங்க, அன்சர்டைன் க்ளோரி, இந்தியாவினுடைய நிச்சயமற்ற பெருமை என்று. அந்த நூலில் குறிப்பிடுகிறார்கள், தீபா சின்ஹா என்ற ஒரு ஆய்வறிஞர், தயவு கூர்ந்த அனைவரும் ஆழமா கவனிக்கணும். தீபா சின்ஹா என்ற ஒரு ஆய்வறிஞர், அந்த அம்மாவோட வேலை என்னன்னா இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய சுகாதார கட்டமைப்பை ஆய்வு செய்வது. அவங்க எழுதுறாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தேன், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிரம்பி இருந்தது. சில ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு போய் பேட்டி எடுக்க போனா யாரையும் பேட்டி எடுக்க முடியல. ஏன் பேட்டி எடுக்க முடியலன்னு கேட்டா, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. நோயாளிகள் வராங்க, அவங்களுக்கு டோக்கன் தராங்க, மருத்துவரை பார்க்குறாங்க. ஒரு 2 பேரை பிடிச்சி கேட்டேன், இவ்வளோ நல்ல மருத்துவம் கிடைக்கிறே, காசான்னு கேட்டாங்களாம். அதற்கு அவங்க சொன்னாங்களாம், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனைத்தும் இலவசம். இந்த தீபா சின்ஹா என்ற ஆய்வறிஞர் அப்படியே போறாங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போறாங்க. பாவம் அந்த அம்மா கேரளாக்கோ இல்லை ஆந்திராக்கோ போயிருந்தா பரவாயில்ல, உத்தரப்பிரதேசத்துக்கு போறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பாலான நேரங்களில் இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூடியே இருந்தது என்று தீபா சின்ஹா பதிவு செய்கிறார். அந்த இடத்தில் அமர்த்தியா சென்னும் ஜீன் ட்ரீஸும் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். பொது சுகாதார கட்டமைப்பிலும் மருத்துவத்திலும் இலவச மருத்துவத்தை தருவதிலும் இந்தியாவில் முதலிடமாக இருக்கக்கூடிய மாநிலம் மகாராஷ்டிரா அல்ல, ராஜஸ்தான் அல்ல, பிஜேபி ஆளும் உத்தரப்பிரதேசம் அல்ல, பிஜேபி ஆளும் பீகார் அல்ல, மோடி ஆண்ட குஜராத் அல்ல, திராவிட ஆண்ட தமிழ்நாடு தான் இந்த வரிசையிலே முதல் மாநிலமாக இருக்கிறது. இதற்கான அடித்தளத்தை போட்டு தந்தது யார்? இன்னைக்கு நீட் தேர்வுன்னு கொண்டு வரோம், இந்த பொது சுகாதார கட்டமைப்பை சிதைப்பதற்காக. தகுதியா திறமையா? தகுதி இதுலதான் வளருமா? நீட் எழுதினாதான் திறமை வளருமா? யாருக்கிட்ட வந்து என்ன பொய்ய சொல்றாங்கன்னு கேட்டா, தகுதியும் திறமையும் இதுதான் தான் வளரும் என்று நம்மையும் நம்ப வச்சிட்டாங்க. பல பேர் இன்னைக்கு நம்பிட்டு இருக்காங்க, நீட் எழுதினாதான் தகுதின்னு. ஒன்றும் கிடையாது, பூச்சாண்டி வேலை எல்லாம். அதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நீட் எழுதினாதான் பொது சுகாதார கட்டமைப்பு அதிகமாகுன்றாங்கல்ல, இவர்கள் எல்லாம் பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென்னை விட அறிவாளிகளா? இன்னும் வெளிப்படையா கேட்கிறேன், ஆட்டுக்கு தாடி மாதிரிதான் ஆளுநரும் பேரறிஞர் அண்ணா சொன்னார். அந்த ஆட்டு தாடி ஆளுநர் ரவியை பார்த்து கேட்கிறோம், ஜீன் ட்ரீஸ் என்ற பொருளாதார அறிஞரை விட ஆளுநர் ரவி அறிவாளியா? எல்லாவற்றிற்கும் மேலாக ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.கே. ராஜன் அவர்கள் தலைமையிலே தளபதி அவர்கள் ஒரு குழுவை அமைத்தார் நீட் தேர்வை பற்றி ஆராய்வதற்கு. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவேளை இந்த நீட் நுழைவுத் தேர்வு வந்தால் சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவை போல தமிழ்நாடு மாறிவிடும் என்று. ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ.கே. ராஜனை விட இந்த பிஜேபியும் கவர்னர் ரவியும் அறிவில் சிறந்தவர்களா? கிடையாது. அப்ப இவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நம்முடைய சுகாதார கட்டமைப்பை தகர்க்க வேண்டும். அரியலூரில் அனிதாவை நாம் காவு கொடுத்தோம். தயவு கூர்ந்து தோழர்களே, இந்த நீட் நுழைவுத் தேர்வை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எதிர்க்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். அரியலூர் அனிதா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த நம்முடைய சகோதரி. அவங்க அப்பா லால்குடியில மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி. தாயற்ற பிள்ளை அனிதா 1200க்கு அந்த அம்மா வாங்கின மதிப்பெண் 1176 மதிப்பெண். 1176 மதிப்பெண் வாங்கின அனிதாவுக்கு அறிவில்லையா, திறமை இல்லையா, தகுதி இல்லையா? அப்ப இந்த நீட் நுழைவுத் தேர்வு என்பது பூச்சாண்டி காட்டக்கூடிய தனம். இதை ஒழிப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய தலையாய கடமையாக முதல்வர் நினைக்கிறார். இந்த பகுத்தறிவு பிரச்சாரம் என்பது, திராவிட மாடல் என்பது, எதையெல்லாம் சாதித்தோமோ, திராவிட மாடலால் கல்வி பெற்றோம், திராவிட மாடலால் வேலை வாய்ப்பை பெற்றோம், திராவிட மாடலால் சுயமரியாதையை பெற்றோம், திராவிட மாடலால் பகுத்தறிவை பெற்றோம், திராவிட மாடலால் சகோதரத்துவ உணர்வை பெற்றோம். இது அனைத்தையும் சிதைப்பதற்கு தான் இன்றைக்கு பிஜேபி பல நெருக்கடிகளை தருகிறது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நேரத்தின் அருமை கருதி முடிக்கிறேன். யார் யாரோ வராங்க,
அவங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆளை இறக்குவாங்க. ஆடிப்பெருக்குக்கு ஒருத்தர் வருவாரு, தீபாவளிக்கு ஒருத்தர் வருவாரு, பொங்கலுக்கு ஒருத்தர் வருவாரு. இப்போ வந்திருக்கக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட் பீஸ் தான் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. ஆட்டுக்குட்டியில் ஆட்டு மூல அண்ணாமலை. ஒரே ஒரு செய்தி, யாருக்காவது உங்களுக்கு உண்மையாகவே தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தா உண்மையாவே ஒரு ஐபிஎஸ் படிச்சாரான்னு ஒரு ஆர்டிஐ பார்க்கணும். தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் உண்மையாவே ஒரு ஐபிஎஸ்ஆன்னு பார்க்கணும். பேசுறது எல்லாம் பொய் பேசினா கூட பரவாயில்ல, எப்படி அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தா வர்றப்பயே ஆட்டுக்குட்டியோட வந்தார். அதை தான் நாங்கள் சொல்லுகிறோம். அவரை பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஐயோ இப்படி இருக்காரேன்னு கஷ்டமா இருக்கு, கேலி கூத்தா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்குன்னா, ஆடு மேய்த்தவர்களை எல்லாம் ஐபிஎஸ் ஆக மாற்றி அழகு பார்க்க வைத்தது இந்த திராவிடர் இயக்கம். ஐபிஎஸ் இருந்தவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஆடு மேய்க்க செய்வது ஆரிய பிஜேபி மாடல். இதுக்கு அவர் இதையா இருக்காரு. இப்ப எப்படி நம்ம கிட்ட வராங்கன்னா, கோவிலுக்கு போறோம், கும்பாபிஷேகத்துக்கு போறோம், காசு கொடு, இந்த கோவில் வைக்க போறோம், கோவிலை புனரமைக்க போறோம், காசு கொடுன்னு பிஜேபி வருது, இந்துத்துவா வருது. அதுல என்னன்னு கேட்டா, சட்டக்கல்லூரியில் படிக்கக்கூடிய கோபிநாத்னு ஒரு பையன், ₹1 ₹2 இல்ல, அண்ணன் ஹரிகரனுக்கு இந்த கூட்டத்தை நடத்துறது எவ்வளவு சிரமம்னு தெரியும். தீகா கூட்டத்துக்குலாம் இன்னும் ஐயா சேகர் அவர்களுக்குலாம் தெரியும். வசூலுக்கு போனோம்னா உதறி ₹10 தருவாங்க, இந்தா வச்சுக்கன்னு. அப்படி பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கு நம்ம மக்கள் பணம் கொடுக்கறது கஷ்டம். கோவில புனரமைக்க போறேன்னு ஒரு பையன் போய் காசு கேட்டிருக்கான். எந்த கோயில? இந்து சமய அறநிலையத்துறை கையில இருக்கக்கூடிய கோயில இவர் சரி பண்றாராம். அதுக்கு எத்தனை ரூபாய் தெரியுமா வந்துச்சு? ₹1 ₹2 இல்ல, பார்க்க ஆதங்கமா இருக்கு. 50 லட்சம் ரூபாயை கோவிலை புனரமைத்து தருகிறேன் என்று ஒரு மாணவர் வசூல் பண்ணியிருக்கார். அவருக்கு யார் தெரியுமா சப்போர்ட்? பிஜேபி அண்ணாமலை சப்போர்ட், திருடனுக்கு ஐபிஎஸ் சப்போர்ட். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை எப்படியாவது காவு வாங்கி விட வேண்டும். எல்லா இடத்திலும் நம்மால் வெல்ல முடிகிறது, தமிழ்நாட்டில் வெல்ல முடியவில்லை என்று பதறிக்கொண்டு பிஜேபி டெய்லி மாறு வேடத்தில் ஒரு ஆட்களை அனுப்புகிறார்கள். அருமை இளைஞர்களே, மாணவர்களே, இந்த திராவிட இயக்கம் செய்தது ஏராளம். அதை பேசி பேசி நிறைவு செய்வதற்கு நேரம் இருக்காது. எனவே அருமை தோழர்களே, இந்த இயக்கத்தால் பெற்ற கல்வியை, இந்த இயக்கத்தால் பெற்ற வேலை வாய்ப்பை, இந்த இயக்கத்தால் பெற்ற அனைத்தையும் யாரோ ஒருவருக்கு, ஒண்ட வந்த பிடாரிகளுக்கு, ஒண்ட வந்த பிஜேபிக்கு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அடிமை அதிமுகவை ஓரங்கட்டியதை போல பிஜேபியை இடம் தெரியாமல் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிப்பதற்கு இந்த திராவிட மாடல் தேவை. ஐயா பெரியார் சொன்னார், இன்னும் 10 ஆண்டுகளுக்காவது காமராஜர் இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று. அதே போல்தான் கலைஞர் ஆண்ட போது பெரியார் சொன்னார், கலைஞர் நமக்கு கிடைத்த பொக்கிஷம், இவரை கைவிட்டு விடாதீர்கள் என்று தமிழர்களை பார்த்து சொன்னார். இன்றைக்கு தளபதியை பார்த்து நாங்கள் சொல்லுகிறோம், அடகு வைக்கப்பட்ட அதிமுகவை மீட்பதற்கும் திமுக தேவை, திமுகவை பார்த்துக் கொள்வதற்கும் திமுக தேவை, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் திமுக தேவை. இன்னும் குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு என்ன, 20 ஆண்டுகளுக்காவது இந்த ஆட்சியை நாம் தக்க வைத்துக் கொள்வது என்பது நமக்கானது, நம் அடுத்த தலைமுறைக்கானது என்பதை மனதில் நிறுத்தி, திராவிட மாடல் என்பது தமிழ்நாட்டுக்கான மாடல் கிடையாது. திராவிட மாடல் என்பது திமுகக்கான மாடல் கிடையாது. திராவிட மாடல் என்பது குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கான மாடல் கிடையாது. திராவிட மாடல் என்பது உலகத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமானது. காரணம், மனித மாண்பை வளர்க்கக்கூடியது திராவிட மாடல். அருமை தோழர்களே, இளைஞர்களே, இவர்களோடு கைகோர்த்து திராவிட மாடலை பரப்புவோம், பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.